இது ஆக்சுவலாக பேங்காங் லேக்லேருந்து லே போகிற வழியில் சாங்லா பாஸை கடந்து தான் நம்ம போகணும். துர்பக்லேருந்து லே போகிற வழியில் வர்ற இடம் தான் சாங்லா பாஸ். லடாக்கில் நாங்கள் இருந்த டைமில் ரொம்ப ரொம்ப கோல்டஸ்ட் பிளேஸ்னால் இந்த இடம் தான். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு ஸ்னோ சுற்றி இருக்குதுன்னு. ரோடே இல்லாமல் ரொம்பையும் ஒரு 10 நிமிஷம் வேணால் இறங்கி வெளியே நிற்கலாம். அந்த மாதிரியான ஒரு கோல்டஸ்ட் பிளேஸ் இன் லடாக் நாங்கள் போன டைமில். இது ஜான்வரி டிசம்பர்லலாம் வாய்ப்பே இல்லை. இது நாங்கள் போன டைம் கரெக்டாக நவம்பர் 2nd வீக்கோட சினாரியோ இது. ஸோ டிசம்பர் ஜான்வரி அந்த டைமில் எப்படி இருக்குன்னு நினச்சி கூட பார்க்க முடியல. எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் -டிகிரி டெம்பரேச்சரில் வரும்போது நம்மளோட கேமரா வந்து ஒர்க் ஆகாது. ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஸ்டாண்டர்ட் பேட்ரி இங்கே வேலைக்கே ஆகாது. ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக வரணும். இந்த மாதிரி ரொம்ப கோல்டஸ்ட் பிளேஸ் போகிறதுக்கு என்டியூரோ பேட்ரிஸ் மாதிரி சில பேட்ரிஸு தனியாக இந்த மாதிரி கோல்டஸ்ட் பிளேஸ்க்குன்னு நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சிங்கன்னா தெரியும். உங்கள் கேமரா மாடல் சொல்லி கோல்டஸ்ட் பிளேஸ்க்கு நான் போகிறதுக்கு ஒரு பேட்ரி வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா என்டியூரோ, கோப்ரோ பொறுத்த வரைக்கும் என்டியூரோன்னு ஒரு வெர்ஷன் இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே போகலாம். ஸோ சாதாரண பேட்ரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக மக்கர் பண்ணும். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப கம்மியான டெம்பரேச்சரில் நீங்கள் கேமரா யூஸ் பண்ணும்போது பேட்ரி சீக்கிரம் ட்ரைன் ஆகிடும். யூஸ்வலாக நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறத விட இங்கே வந்து சட்டுன்னு ஆஃப் ஆகிடும் பேட்ரி. அடிக்கடி கேமராவும் ஆஃப் ஆகும். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். பட் நான் ப்ரிகாஷன்டாக போனேன். இந்த மாதிரி சூழ்நிலை வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால் நான் என்டியூரோ பேட்ரின்னு ஒன்று நான் வரும்போதே வாங்கிட்டு வந்தேன். ஸோ இங்கே ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கேமராவில் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த என்டியூரோ பேட்ரி மஸ்ட்டாக வாங்குங்க. இல்லாட்டி இந்த டெம்பரேச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக கேமரா ஒர்க் ஆகாது. அப்படி ஒர்க் ஆனாலும் சீக்கிரம் பேட்ரி ட்ரை ஆகிடும். க்ளாஸில் இந்தியா சைனா பார்டர் டிஸ்பியூட் இருக்கனால இந்த சாங்லா பாஸை மெயின்டைன் பண்ணுறது இந்தியன் ஆர்மி தான். இந்தியன் ஆர்மி கண்ட்ரோலில் தான் இந்த சாங்லா பாஸோட ஹோல் மெயின்டெனன்ஸ் இருக்குது. பொதுவாக வின்டர் டைமில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்கச்சக்க இடம் லடாக்கில் க்ளோஸ். இதில் ஒஸ்டிங் என்னென்னா, நாங்கள் போன டைம் சாங்லா பாஸில் கடை மட்டும் இல்லை, ஈவன் ஒரு டாய்லெட் முதற்கொண்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா இங்கே சுத்தமாக ஆளே இல்லை. ஏன்னா அவ்வளோ மோசமான வெதர். லடாக்கை பொறுத்தவரை அதுவும் பொதுவாக இந்த வின்டர் டைமில் நம்ம வெதரை ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஈவன் கூகுள் வெதரு, எந்த வெதர் ஆப்பும் ஒரு ப்ரிசைஸான வெதர் ரிப்போர்ட்டை நமக்கு எடுத்து தர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இட்ஸ் டோட்டலி அன்பிரிடிக்டபிள் வின்டரை பொறுத்தவரை. when it comes to winter, Ladakh weather is totally unpredictable. Guys, we are in ChangLa. So இது வந்து second highest pass in, third highest pass in Ladakh, 10th most highest pass in world, I think. மக்களே,
Winter Ladakh. Winter Ladakh. This is what winter Ladakh is. See the beauty of winter in Ladakh. சுற்றி பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம். இங்கே வந்து இறங்குறோம், புது வெள்ளை மழை தானா ஷஃபிளில் வருது பாட்டு. உன் காலை பாருங்க. இங்கே பாருங்கள் மக்களே, ஃபுல்லாக ஐஸாக இருக்குது. ஐஸில் விளாட்றாங்க, ஸ்னோவில் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். சாங்லே வலிக்குண்டா, வலிக்குதா? ஆனால் இங்கே குதிக்கலாம், நல்ல ஸ்னோ இருக்குது. இந்த நாய்க்கிட்டலாம் மாட்டினா கைமாதான். எந்த ஷாப்புமே இல்லை, எல்லாமே க்ளோஸ்ட். கேஃப்டீரியாஸ், எவ்ரிதிங் இஸ் க்ளோஸ்ட். வேண்டாம் மாமே, வேண்டாம் மக்களே. ப்ரீத் பண்ண முடியல மக்களே, மூச்சோட மக்களே. மக்களே செத்துரும் போல இருக்கு.